நற்செய்தி வாசகம். யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தைக் கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாளும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியில் இயேசு செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி பேசுகிறார். நேர்மையற்ற செல்வம் என்று அவர் குறிப்பிடுவது இவ்வுலகில் நாம் கொண்டிருக்கும் நிலையற்ற அல்லது அழிந்து போகக்கூடிய அனைத்து உடைமைகளையும் குறிக்கிறது. இந்த நிலையற்ற உலக செல்வத்தை பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமும் நற்செயல்கள் செய்வதன் மூலமும் நாம் நண்பர்களை தேடிக்கொள்ள இயேசு அழைக்கிறார். அப்படி செய்தால் இந்த உலகம் தீரும்பொழுது நாம் நித்திய உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இயேசுவின் எச்சரிக்கை மிகவும் ஆழமானது. சிறிய விஷயங்களில் நேர்மையற்றவராக இருப்பவர் பெரிய விஷயங்களிலும் நேர்மையற்றவராகவே இருப்பார். நிலையற்ற செல்வத்தை கையாளுவதில் நம்பகத்தன்மையுடன் இருந்தால்தான் நமக்கு உண்மை செல்வமாகிய கடவுளின் அருளும் நித்திய வாழ்வும் வழங்கப்படும். இறுதியாக இயேசு கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது என்று உறுதியாக கூறுகிறார். நம் இதயத்தில் எது முதலிடம் வகிக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியம். பரிசேயர்களைப் போல பண ஆசையால் ஏளனம் செய்யாமல் நம் இருதயத்தை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்று உங்கள் உடைமைகளில் ஒன்றை குறித்து சிந்தியுங்கள். அதை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அன்பின் ஒரு சிறிய செயலை செய்வதன் மூலம் அந்த செல்வத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு உதவுங்கள். இதுவே நித்திய வாழ்வுக்கான உங்கள் விசுவாசத்தின் வெளிப்பாடு.